MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga sidelayum, enga sidelayum. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இப்போ மோடி வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றது இப்போ எல்லாருமே பேசப்படும் பொருளாக இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசி சேஞ்சஸ்னால. ஸோ இது இவ்வளோ நாள் அவர் இப்படி இருந்துட்டு திடீர்னு ஒரு ஷிஃப்ட் அடிக்கிறாருன்னா அது அவங்களுடைய பாலிசி சேஞ்சை தவிர நம்மளோட பாலிசி சேஞ்ச் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்கா இந்த மாதிரி புஷ் பண்ணதுக்கான காரணம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்தியா சைனாவோட ஒன்று சேராது, ஏன்னா நம்ம பார்டர் டிஸ்பியூட்டில் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது. அது இவ்வளோ சீக்கிரமாக சால்வ் ஆகும் அப்படின்றது அமெரிக்காவோடைய எதிர்பார்ப்பு அல்ல. அதை நான் கொஸ்டின் பண்ணுறேன். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்களே தவிர நட்பு அப்படிங்கிறதுக்கு சில மெட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரேட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். அதாவது ஏன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் இது வரைக்கும் ட்ரேட் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நட்பு அப்படின்னா இந்தியா கஷ்டப்படும் பொழுது அந்த நாட்டில் இருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது உதவி வந்திருக்கணும். நம்ம கோதுமை இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? 1971 பாகிஸ்தான் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுடைய அழுத்தம் எப்படி இருந்தது? ஆனால் இது வரைக்கும் எடுத்த எல்லா டெசிஷனுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா டெசிஷனுமே அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய விஷயமோ அதை மாத்திரம் தான் அமெரிக்கா செஞ்சிருக்காங்களே தவிர இந்தியாவும் சைனாவையும் ரஷ்யாவையும் ஒரே மேஜையில் கொண்டு அமர வைத்து கை குலுக்க வைத்தது அமெரிக்காவுடைய இப்போது பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு தான். எதுக்காக டாரிஃப் போடுறாங்க, எதுக்காக இப்போ இந்தியாவை ஒரு ஃபர்ஸ்டைலாக பார்க்குறாங்க அப்படின்னா சைனாவில் அவங்க பண்ண தப்பை இந்தியாவில் பண்ண வேண்டான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. சைனா வளர்த்து விட்டோம், சைனா வளர்ந்ததுக்கான காரணம் மேற்குலக நாடுகள், இது நம்ம மறக்க முடியாது, இதுதான் உண்மை. ஸோ இப்போ சைனாவை ரீப்ளேஸ் பண்ணி இந்தியா கொண்டு வந்தால் இதே தப்பை நம்ம இந்தியாலையும் பண்ணுவோம். அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக China +1 பாலிசி எடுத்துன்னு வந்தால் எல்லாமே இந்தியாவுக்கு தான் ஃபிட் ஆகும். நான் சொல்கிறது 1930 ஆரம்பிச்சது. இன்னி வரைக்கும் உலகம் ஒரே ஒரு நாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கு, அந்த நாட்டோட வளர்ச்சி விழுந்து அந்த நாட்டோட வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் உலகம் நகர்ந்துட்டு இருக்கே தவிர 190 நாடுகள் கொண்ட இந்த உலகத்தில் நம்ம ஏன் ஒரே ஒரு நாட்டை சார்ந்தோ இல்லை ஒரே நாட்டை பற்றியே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை உலகத்தில் இருக்கிற யாருமே கேட்க விடவில்லை. அப்படி கேட்டாலும் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு கேட்பதற்கான ஒரு நாட்டின் கூட்டமைப்பு அப்படின்னா RICயாக தான் நான் இப்போ பார்க்குறேன். அதுலேயும் அமெரிக்கான்றது ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, இந்தியான்றது லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இந்த ரெண்டு நாடுகளுடைய உறவுகள் முக்கியம்னு அமெரிக்கா ரொம்ப பேசுனீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண எதுவுமே இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றது இந்திய மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கோம், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு உலக நடப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோடி விசஸ் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கிறதா பார்க்குறோம். அது சரிதானா இல்லை நம்ம அதை எக்ஸாசரேட் பண்ணி பேசுகிறோமா? மோடி வர்சஸ் ட்ரம்ப்னு நம்ம ஏன் எடுக்கணும்? ஆக்சுவலாக மோடி அவர்கள் எதிரியாக யாரையுமே கன்சிடர் பண்ணல. ஸோ மோடி அவர்களுடைய ஃபாரின் பாலிசி நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் கோஆப்ரேட்டிவாக தான் கொண்டு போயிட்டுருக்கார். நான் பாகிஸ்தான் உட்பட சைனா உட்பட எல்லாரையுமே சொல்லும் போது இப்போ மோடி வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றது இப்போ எல்லாருமே பேசப்படும் பொருளாக இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசி சேஞ்சஸ்னால. இதே மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஒன்றாக கை கோர்த்து ஹவுடி மோடி, அப்புறமா குஜராத் வரும்போது நமஸ்தே ட்ரம்ப், இதெல்லாம் பார்க்க முடிஞ்சதில்ல. ஸோ அப்போ ஏன் வர்சஸ் அப்படின்றது வரணும்? இல்லை கரெக்டு தான். நான் கேட்குற விஷயம் என்னன்னா வித்துன்னு தானே வரணும். ஸோ மோடி வித் ட்ரம்ப் இல்லை, ட்ரம்ப் வித் மோடின்னு தான் வரணும். கரெக்டாக. ஏன்னா மோடியோடைய பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நம்மளுடைய கண்ட்ரிலேருந்து ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வர்சஸ்ன்னு வந்ததுக்கான காரணம் மோடி அவர்கள் கிடையாது அப்படின்றது மாத்திரம் தான் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இது இவ்வளோ நாள் அவர் இப்படி இருந்துட்டு திடீர்னு ஒரு ஷிஃப்ட் அடிக்கிறாருன்னா அது அவங்களுடைய பாலிசி சேஞ்சை தவிர நம்மளோட பாலிசி சேஞ்ச் கிடையாது. அந்த பாலிசி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய உள்நாட்டு கட்டமைப்பு, உள்நாட்டு ஸ்திரத்தன்மையுடைய தொய்வையும் அந்த நாட்டோடைய மாறுதலையும் காட்டுதே தவிர நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இப்போதைக்கு மோடியாலோ பாரதிய ஜனதா கட்சியாலோ இல்லைன்னா NDA கூட்டணினாலோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில ஆர்கனைசேஷன்ஸ்க்காக அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக, அவங்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக ட்ரம்ப் அவர்கள் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாமே தவிர, ஆனால் மோடி அவர்களாலோ இந்தியாவாலோ இந்த மாற்றம், இந்த வர்சஸ் வித்துன்னு வந்தது வர்சஸ்ன்னு மாறினதுக்கான காரணம் நாம் கிடையாது, ட்ரம்ப் அவர்களுடைய. நிச்சயமா சார், அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அந்த சினாரியோ மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
அமெரிக்கா இவ்வளவு நாள் நட்பு நாடாக இருந்தது, திடீர்னு நமக்கு எதிர்முகமாக செயல்படுறாங்க அப்படிங்கும்போது மோடி அவர்கள் அது தீர்க்கமாக நின்று பார்க்குறாரு அப்படின்னு. இப்போது அவங்களுடைய எண்ணப்படி எதெல்லாம் ஒன்று சேரக்கூடாதோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு கணக்குப்படி. இப்போ சீனா, ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிறதே அது ட்ரம்ப் அவர்களுக்கு எப்படியான ஒரு விஷயமா மாறி இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த நிலைக்கு அவரே தெரிஞ்சுமே தள்ளிக்கிட்டாரா? இல்லை, அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்காவுடைய அந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டால் மாத்திரமே ஆள முடியாது. அதாவது அமெரிக்கா, அப்புறம் யூகே, அப்புறமா இந்தியா, சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி பெரிய நாடுகள், அதாவது பாரம்பரியமிக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் நாட் கவர்ன்ட் பை இண்டிவிஜுவல்ஸ். ரூல்டுன்ற வார்த்தையை நாம் யூஸ் பண்ண வேணாம், கவர்ன்டு பை இண்டிவிஜுவல்ஸ்னு. தீஸ் ஆர் கவர்ன்டு பை இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுகள், பல பெரிய கட்டமைப்பு கொண்ட நாடுகள் அப்படின்னு வரும்போது இவங்க வந்து கவர்ன்டு பை இன்ஸ்டிடியூஷன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் வந்து பாலிசியை ஐடியா கொடுக்கலாம், டிராஃப்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அது டிராஃப்டிங்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்கா வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணதுக்கான காரணம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்தியா வந்து சைனாவோட ஒன்று சேராது, ஏன்னா நம்ம பார்டர் டிஸ்பியூட்டில் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக சால்வ் ஆகும் அப்படின்றது அமெரிக்காவோடைய எதிர்பார்ப்பு அல்ல. இந்தியாவிலுமே பல அவ்வளோ பெரிய டிஸ்பியூட் தான் அப்படின்னு அமெரிக்காவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லை, அமெரிக்காவோட அதாவது இந்த டிஸ்பியூட்னு இருக்குது தெரியும், அப்போ இவங்க 2 பேர் ஒன்று சேரக்கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு வச்சுருக்கோம். நான் சொல்கிறேன் ஜென்ரலாக, இப்படி அவங்க 2 பேர் ஒன்று சேரக்கூடாதுன்னா அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுத்துருக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ 2 பேரும் ஒன்றா கொண்டு போய் ஒரே டேபிளில் ஒன்றா சிரித்து பேசி கை குலுக்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாலிசி தான். நீங்கள் டேரிஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரும்போது தான் அமெரிக்காவோடைய அழுத்தத்தின காரணமாக தான் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஹோல்டில் போடுவோம், நம்ம வந்து நம்மளோட ட்ரேடை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அமெரிக்காவோட ஓவர் நைட்டில் 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும். முதல்ல வந்து 2 பேர் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்ட பிறகு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சால் மாத்திரம்தான் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும். அதற்கப்புறமா தான் நீங்கள் சொல்கிற அந்த டேரிஃப்ன்றது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகணும். இதுதான் ஜென்ரல் ரூல். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக பார்ஜின் பண்ணி அதாவது அவங்க அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நீ இதை ஒத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த நாடும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற சின்ன நாடுலேருந்து பெரிய நாடாக இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 146 கோடி மக்களை கொண்ட நாடு. ஸோ இந்த நாட்டுக்குள்ளே வந்து நீ வந்து டேரெக்டாக உள்ளே வந்துட்டு நான் சொல்கிறத நீ கேளுன்னு ஒரு கம்பெனியோட ஓனர், இப்போல்லாம் ஜென்சிலாம் பார்க்குறோம் நம்ம. அதாவது நீங்கள் கம்பெனியோட சிஇஓவே இருக்கலாம், ஆனால் அவங்க ப்ரோ கோடில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஜென்ரலாக ப்ரோ அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் நான் சொல்கிறது, டே டு டே லைஃப்பில் நாம் பார்க்குறத நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயியே ஆனாலும் அவங்கள வந்து நீங்கள் நடத்துகிற விதம் அப்படின்றது எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்குது, இப்போ மாறிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தக்கூடிய அந்த அலுவலர்கள், செயல் அலுவலர்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேச்சு என்ன கணேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சொல்கிறது கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் போகுது. அப்படி இருக்கும்போது உங்கள் கூட பயணிக்கிற, உங்கள் கம்பெனியில் உங்கள் கூட வேலை செய்கிற உங்களுடைய மக்களே நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்றது அவசியம் இல்லை, எல்லாத்தையும் இமீடியட்டாக. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் ஃபார் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் டிபேட்ஸ், அட்லீஸ்ட் டிஸ்கஷன்ஸாவது இருக்கும். ஸோ இவ்வளோ போயிட்டு இருக்கும் போது நீ வேறு ஒரு நாடு, அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் பாசிட்டிவ் இருக்க கண்ட்ரி, நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, நம்ம வந்து 11th பொசிஷன்லேருந்து ஒரு 10 வருஷத்தில் நம்ம 4th பொசிஷன் வந்திருக்கோம். அடுத்த 3rd பொசிஷன் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியும்னு யோசிக்கிற நாடு. இந்த நாடு வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டோடைய ஜிடிபியில் 35% வச்சு நம்ம தான் டாப்பராக இருந்தோம் ஏகாதிபத்தியத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டை வந்து நீ நேராக உள்ளே வந்து நான் சொல்கிறத நீ கேளு, 25% நீ கேளுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியானா, இல்லை 25க்கு மேலே இன்னொரு 25 டாப் பண்ணுறேன். அதுக்கு காரணம் ரஷ்யாவோட ஆயில், சம்மந்தமே இல்லாமல் சொல்லி 50% சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தப்பை அவங்க பண்ணிவிட்டு இந்தியா, ரஷ்யா, சைனா கூட்டமைப்பு வருதுன்னா ரஷ்யா மேலே நீங்கள் எதுக்கு 20,000 சாங்ஷன்ஸ் போட்டிருக்கீங்க? நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் வாங்குறீங்க, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து, அதாவது ரஸ்காஸ்மோஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க கிட்டேருந்து நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கான கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே வாங்குறாங்க, அமெரிக்கா உட்பட வாங்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ரஷ்யா வந்து இன்று வரை யுரேனியம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுலேயும் அமெரிக்கா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும். தெரிஞ்சிங்கன்னா அவங்க 20% ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கிட்டு அவங்க மேலே நீங்கள் சாங்ஷன்ஸ் போடுறீங்க. சைனா மேலே சாங்ஷன்ஸ் போடலாமா வேணாமா நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்க இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கலனாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஃபோர்ஸாக வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த 3 நாடுகளையும் தனித்தனியாக வைக்கணும்னா சில இன்சென்டிவ்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், சில கன்செஷன்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், சில அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்.
பண்ணாமல் நான் வந்து அப்படியே தான் இருப்பேன், அவனே மாறணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நடக்க போகிறது இல்லை. பண்ணுற தப்பெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. இன்னொன்று, நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் அப்படின்னு. அதை நான் கொஸ்டின் பண்ணுறேன். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்களே தவிர நட்பு அப்படிங்கிறதுக்கு சில மெட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரேட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். அதாவது ஏன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் இது வரைக்கும் ட்ரேட் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நட்பு அப்படின்னா இந்தியா கஷ்டப்படும் பொழுது அந்த நாட்டிலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது உதவி வந்திருக்கணும். நம்ம கோதுமை இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? 1971 பாகிஸ்தான் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுடைய அழுத்தம் எப்படி இருந்தது? 1999 நம்ம மேலே அழுத்தம் எப்படி இருந்தது? 1998 நாம் வந்து அணு ஆயுத சோதனை செய்யும்பொழுது அவங்களுடைய பதில் எப்படி இருந்தது? 2019 கேல்வானில் ப்ராப்ளம் 20 வாக்கில் கேல்வானில் பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய அழுத்தம் எப்படி இருந்தது? பாகிஸ்தானோடைய அமெரிக்கன் பாலிசி என்ன, இந்தியாவோடைய அமெரிக்கன் பாலிசி என்ன, இது ரெண்டுத்தையும் அவங்க பார்க்கட்டும். இதெல்லாம் பேசிட்ட பிறகு நட்பு அப்படின்ற ஒரு வட்டத்தில் நான் வந்து அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டை நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எடுத்த எல்லா டெசிஷனுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா டெசிஷனுமே அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய விஷயமோ அதை மாத்திரம் தான் அமெரிக்கா செஞ்சுருக்காங்களே தவிர நட்புன்னா நீங்களும் வின் பண்ணுவீங்க, நானும் வின் பண்ணுவேன், நான் மாத்திரமே வின் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் மாத்திரமே வின் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது நட்பு போயிட்டு இருக்குன்னா ஒன்று நீங்கள் ஏமாறுறீங்க, இல்லை நான் ஏமாறுறேன். ஏமாத்துறது அது அப்புறமா அதுக்குள்ளே நான் போகிறேன். ஆனால் அந்த ஒரு அந்த ட்ரேடு டாரிஃபு பிரெயின் ட்ரெயின் அதுதான் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவோட பிரெயின் ட்ரெயின் அமெரிக்கா வளர்த்துருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறேனே தவிர இதில் வந்து நட்பு அப்படின்றத தாண்டி இந்தியாவும் சைனாவையும் ரஷ்யாவையும் ஒரே மேஜையில் கொண்டு வந்து அமர வைத்து கை குலுக்க வைத்தது அமெரிக்காவோடைய இப்போது பாலிசி ஃபெயிலியர் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து அமெரிக்காவினுடைய இந்த நகர்வுகள்னால இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். இப்போ இந்த 50% டேரிஃப்னால இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு. இப்போ அது தவிர்த்து இந்த 3 நாடுகள் இன்னைக்கு கை குலுக்கிக்கிறது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இந்தியனுக்கு அது எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது இந்த 3 நாடுகளும் ஆர்ஐசியை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2018 அது கொஞ்சம் செயல் வடிவத்தில் 2000 இருக்குது, முதல்லேருந்தே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் 2016 அப்புறமா நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் டேர்ம், நான் சொல்கிறது NDA 1, அப்புறமா NDA 0ன்றது வாஜ்பாய்துன்னு வச்சுப்போம். ஸோ NDA 1 வந்து நரேந்திர மோடி அவரோட முதல் அந்த டைம்லேயே இது வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு RIC வாஸ் இன் கார்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் நிறைய சைனா சில தப்பெல்லாம் பண்ணாங்க. ஒரு பக்கம் இவங்க பண்ணுறது தான் அவங்களும் பண்ணாங்க, கை குலுக்கிட்ட இன்னொரு பக்கம் பிரச்சனை பண்ணாங்க. அந்த சமயத்தில் இது இப்போதைக்கு ஒர்க் ஆகாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ சைனாவுக்குமே பிரச்சனை, ட்ரேட்னால பிரச்சனை இருக்குது, டாரிஃப்னால பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி சப்ளை செயின்னால பிரச்சனை இருக்குது, சைனாவுக்குமே இருக்குது. ரஷ்யாவுக்கு சொல்லவே வேணாம், சாங்ஷன்டு கண்ட்ரி, இன்னி வரைக்கும் உக்ரைனை வச்சு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்க கண்ட்ரி. புட்டின் அவர்களை வந்து ஏதாவது பண்ணி அவருடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் அப்படின்றத மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே இப்போ பிரச்சனை இருக்குது. இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்தா என்ன அப்படின்னா இது 3மே ஒன்றாக நிலத்தால் ஒன்றாக சேர்க்கப்பட்ட நாடுகள், பெரிய லேண்ட்மாஸ். அதே மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து ரஷ்யாவில் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி டெக் பீப்புள்ஸ், அதாவது பிரெயின்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. நல்ல உழைப்பாளிகள், அங்கேயும் பிரெயின்ஸ் இருக்கணும்னா சைனாவும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸுன்னு தான் நம்ம சைனாவை பார்க்கணும். நீங்கள் வந்து சைனாவை வந்து எதிரியாக பார்க்கலாம், இல்லைனா வந்து சைனா ஒரு போட்டியாளராக பார்க்கலாம், என்ன வேணால் பார்க்கலாம். ஆனால் சைனாவை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த நூற்றாண்டை நம்ம நகர்த்த முடியாது. இது என்னுடைய பார்வை. சைனாவோட இருக்கிறது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக சைனாவா அப்படின்னா இப்போதைக்கு யாரோட சேர்ந்தால் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்குமோ அவங்களோட போகிறது நல்லது. இன்னொன்று, அமெரிக்காவோட சேர்ந்தால் வளர்ச்சி வருமானா அமெரிக்காவுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருப்பீங்க. அமெரிக்காவோடைய அந்த எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெஸ்ட் ஜெர்மனியை வச்சுருந்தாங்க, அப்புறமா அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து ஜப்பான் போனாங்க. ஜப்பான் வளர்ச்சி வந்த உடனே ஜப்பான்லேருந்து எல்லாத்தையும் கொரியாவுக்கு மூவ் பண்ணாங்க, கொரியாவிலேருந்து சைனாவுக்கு மூவ் பண்ணாங்க. தைவான் எப்போவுமே அந்த பகடக்காயாக இருக்கக்கூடிய இடமா அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஆர்டரில் தான் அவங்களுடைய மூவ் இப்போ வந்து சைனாவிலேருந்து அடுத்தது இந்தியாவுக்குன்னு வரும். அப்போ இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்தியா வளர்ச்சியை நோக்கி வரும். ஆனால் திருப்பி இந்தியா வந்து இந்தியாவோட வளர்ச்சியாக இருக்குமானா இருக்காது. அது மேற்கத்திய நாடுகளுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வில் பி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்லி ஃபார் த வெஸ்ட். நம்மளுடைய மக்களுக்கான வளர்ச்சி இருக்குமானா சைனாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்தியாவை எடுத்துனுவாங்க. இந்த நான் சொன்ன ஆர்டரில் வெஸ்ட் ஜெர்மனி, ஜப்பானு, சவுத் கொரியா, தைவானு, சைனா, இந்த ஆர்டரில் இந்தியாவை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதானே தவிர அடுத்து நம்ம வந்து அவங்கள மீறியோ நம்பர் 1ஆவோ நம்பர் 2ஆக போகிறதுக்கு கூட அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக டாரிஃப் போடுறாங்க, எதுக்காக வந்து இப்போ இந்தியாவை வந்து ஒரு ஹஸ்டைலாக பார்க்குறாங்க அப்படின்னா சைனாவில் அவங்க பண்ண தப்பை வந்து இந்தியாவில் பண்ண வேண்டான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. சைனா வளர்த்து விட்டோம்,
சைனா வளர்ந்ததுக்கான காரணம் மேற்குலக நாடுகள், இது நம்ம மறக்க முடியாது, இதுதான் உண்மை. ஒரு 30 வருடங்களில் டேபிளோட கீழே இருந்து மேலே வந்து உட்காந்து இப்போ அச்சுறுத்தல் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் மேற்கத்திய உலகத்துடைய பார்வை. ஸோ இப்போ சைனாவை ரீப்ளேஸ் பண்ணி இந்தியா கொண்டு வந்தால் இதே தப்பை நம்ம இந்தியாலையும் பண்ணுவோம். அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக China +1 பாலிசி எடுத்துன்னு வந்தால் எல்லாமே இந்தியாவுக்கு தான் ஃபிட் ஆகும். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அவங்க வியட்நாம் போகலாம், ஸோ தாய்லாந்து போகலாம், ஸோ இந்தோனேஷியா போகலாம், டைவர்சிஃபை பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் டைவர்சிஃபை பண்ணாலும் இந்த நாடுகளை உங்களால் ஓரம் தள்ள முடியாது. ஸோ இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணையும் பொழுது நம்மளுக்குள்ளே வர்த்தகங்கள் இந்த நாட்டுடைய கரன்சிலேயே, நான் சொல்கிறது ரூபிள், யுவான் அண்ட் ருப்பி, இந்த 3த்தில் வந்ததுனாலே மேற்கு உலகத்துக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அது அறிவு சார் பொருளாதாரத்தில் இருக்கலாம், அதே மாதிரி ரிசோர்ஸஸ், நான் சொல்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சார்ந்த பொருளாதாரமாக இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றது வர்றது எதில் வரும்னா, அந்த அரிய கனிம வளங்கள், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது ஏகபோக சக்கராதிபதியாக இருக்கிறது வந்து இப்போ சைனா தான். நீங்கள் உங்ககிட்ட மினரல்ஸே இருந்தாலும் அதை என்ரிச் பண்ணி அதை ஒர்க் பண்ணுற ஃபார்மில் கொண்டு வரது சைனா கிட்ட தான் இருக்குது. ஸோ மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம சைனா வந்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அதை சைனா வந்து இப்போ அமெரிக்காவுக்கோ இல்லை மேற்குலகத்துக்கோ நான் கொடுக்க மாட்டேன், நீ வந்து என் மேலே டாரிஃப் போட்டிங்கன்னா நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மூவ் எடுக்கிறாங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நாம் வந்து சைனா கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம ஏன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்க்கணும், நம்ம அது அவங்களுக்கு உதவி நம்மளுக்கு உதவி அவங்கன்னு கொண்டு போகலாம். ஸோ இந்த 3 நாடுகளும் ஒன்று சேரும் பட்சத்தில் இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது ஆசியாவை சார்ந்த ஒரு நூற்றாண்டாக நகருவதற்கான முழு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் இது மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரே ஒரு நாட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது 1930 ஆரம்பிச்சது, இன்னி வரைக்கும் உலகம் ஒரே ஒரு நாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கு. அந்த நாட்டோட வளர்ச்சி விழுந்த அந்த நாட்டோட வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் உலகம் நகர்ந்துட்டு இருக்க தவிர, 190 நாடுகள் கொண்ட இந்த உலகத்தில் நம்ம ஏன் ஒரே ஒரு நாட்டை சார்ந்தோ இல்லை ஒரே நாட்டை பற்றியே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை உலகத்தில் இருக்கிற யாருமே வைக்க விடவில்லை. அப்படி கேட்டாலும் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு கேட்பதற்கான ஒரு நாட்டின் கூட்டமைப்பு அப்படின்னா ஆர்ஐசியாக தான் நான் இப்போ பார்க்குறேன். ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த 3 நாடுகளுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். இப்போ காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்போ இதெல்லாம் உலகளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் அப்படின்லாம் பேசினா கூட இந்த 50% டேரிஃப் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு செய்யுதுன்னு. இதுக்கான தீர்வாக என்னவா இருக்கும்? ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்கிப் பண்ணார் ட்ரம்ப்போட கால்ஸை அப்படின்னு. ஸோ இல்லை நாங்கள் திரும்ப பேசுகிறோம் அப்படின்றது தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது அந்த பக்கம் இருந்து வருமா இல்லை இந்த பக்கம் இருந்து வருமா, எப்போ வரும்ன்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு இல்லையா? இல்லை, அந்த பக்கத்தில் இருந்தால் வந்தாகணும். இந்த பக்கம் பிரச்சனையே இல்லை. அதாவது என்னுடைய நாடு, அதே மாதிரி என்னோட தாய்நாடு அப்படின்றதுனால நான் இதை சொல்ல. உண்மையிலே இந்த பிரச்சனையில் இந்த அமெரிக்காவோட இந்த டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுக்கும் போட்டிருக்காங்க. இதில் பிரச்சனை அப்படின்னு வந்தது வந்து அந்த நாட்டு தரப்புலேருந்து தான் வந்தது தவிர மற்ற எந்த நாடுகளும், என்னுடைய நாடு தவிர மற்ற நாடுகளுக்கு, ஐரோப்பிய ஒன்றிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இதில் கையெழுத்து போட்டவங்கலாம் சில பேர் இருக்காங்க. அவங்க ஏன்டா கையெழுத்து போடணும்னு இன்றைக்கி யோசிக்கிறாங்க. அதை ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைனா அதை ரீநெகோஷியேட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. ஸோ நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயத்த கையெழுத்து போட்ட பிறகு நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ யார் வந்து முட்டாள்தனமான முடிவு எடுத்ததுன்னு அந்தந்த நாடுகளுடைய தலைவர்களும் அந்த நாட்டு மக்களும் தான் முடிவு பண்ணணும். காமன் மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை. இது எல்லாமே அவங்களே சொன்னாங்க. ஏன் ஃபோன் கால் எடுக்கலை அப்படின்னா, அவர் முதல்ல ஃபோன் கால் எடுக்கிற லெவலில் இருக்கிறாரு. முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எஸ்கலேஷன் இருந்தது, போர் ஆரம்பித்தது ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேரில். இந்தியா வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி நான் போரை நிறுத்தலைன்னு. இது வரைக்கும் 25 தடவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் சொல்லி தான் இந்தியா நிறுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபோனை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவரை நம்பி பேச முடியுமா? முதல்ல அதுதான் நான் அதாவது எதுக்காக ஃபோன் எடுக்கலை, மோடி அவர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடியவரா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். மோடி அவர்கள் நீங்கள் அமெரிக்காவுடைய நண்பன் அப்படின்னு நம்ம ஒரு பார்வையில் பார்த்தாலும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் பர்சனல் ஈக்குவேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஃப்ரெண்டோட காலையே எடுக்க முடியல அப்படின்ற லெவலில் தான் அவர் இருக்கக்கூடிய நபரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நவாஸ் ஷெரீஃப்க்கு நேராக போய் வாழ்த்து சொன்னவர், நவாஸ் ஷெரீஃபை இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தவர். நான் சொல்கிறது ஆப்போசிட்டாக இருந்தவங்க. ஜி ஜின்பிங்கை இங்கே கூட்டிகிட்டு வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போய் பேச்சுவார்த்தை இவ்வளோ விஷயங்களை சாதித்து காட்டிய பாரத பிரதமருக்கு
நேராக ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் அந்த அவரோட வந்து இவங்களுக்கு வந்து பெருசாக வேறு எந்த ஒரு வாய்க்கா தகராறு இல்லைன்னு வச்சு பேசுவோம். ஆனால் அது எடுத்துருந்தால் வேறு மாதிரி மெசேஜ் கன்வே ஆகிருக்கும் அப்படின்றது. ஏன்னா அவர் காலையில் ஒன்று சொல்கிறாரு, அப்படியே ஈவினிங் மாற்றி சொல்கிறார். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு, எழுந்த உடனே அப்படி கான்ட்ரடிக்டரியாக ஒரு ட்வீட் வருது. ஸோ ரஷ்யாவை நாம் சைனா போல ஒரு டார்க் கண்ட்ரிக்கு இழந்து விட்டோம் தூங்குறதுக்கு முன்னாடி. தூங்கி எழுந்த உடனே இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு, இந்திய மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோடி அவர்கள் என்னுடைய நண்பர், இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து 12 மணி நேரம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இப்படி அவர் ட்வீட் பண்ணுறாரா, அவர் தான் பேசுகிறாரானே தெரியல. அப்படின்னும் போது சில சமயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லது. இன்னொன்று, இதில் எதுக்குமே நான் காரணம் இல்லைன்னும் போது நான் எதுக்கு ஃபோன் எடுத்து பேசணும்? நீங்கள் பேச வேண்டியது யாரோடனா காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் பேசணும். அந்த மாதிரி அங்கே காமர்ஸ் செக்ரட்டரி, இங்கே காமர்ஸ் மினிஸ்ட்ரி பேசுனீங்கன்னா ஓகே. நீங்கள் முதல்ல பேச்சுவார்த்தைக்கே ரெடி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இதை சொல்கிறேன் நீ எடுத்துக்கோ, இப்போ நான் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ பட் வி வில் லீவ் இட் அப்படின்னா அப்போ உங்களுக்கு உங்கள் பர்ஸ் கடிக்குது, உங்களுடைய உள்நாட்டில் பிரச்சனை வருது, உங்களுடைய உள்நாட்டில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். 50% இந்தியா போன்ற நாடுகள் மீது போட்டிங்கன்னா நான் அதில் 25% ஒத்துக்கிட்டால் கூட 25% அவங்க போடணும். ஸோ இப்போ நான் டாலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரம் என்ன ஆகும்? நீங்கள் போட எனக்கு வந்து உங்கள் மேலே வருத்தம் தான் ஜாஸ்தியாகும். பகை இல்லைனாலும் அட்லீஸ்ட் வருத்தமாக இருக்குமா இல்லையா? ஸோ அந்த வருத்தத்தினால் நான் உங்கள் கூட ட்ரேட் பண்ண போகிறதுல நான் ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறேன்றதை இந்தியா எடுக்குது. இது எடுக்கிறதுல நான் வந்து இந்தியா மேலே குறை சொல்லவே முடியாது. நீ வாங்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன், நான் உனக்கு விற்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, இதில் இந்த விஷயத்தில் நான் வந்து ரஷ்யா விற்க மாட்டேன்னு சொல்லுதா, அமெரிக்கா வாங்க மாட்டேன்னு சொல்லுது. ரஷ்யா கிட்ட நீ வாங்காதன்னு இந்தியா மேலே சொல்லுது. இதில் ரஷ்யா சொன்னால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் தான் மூக்குன்னு உழைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய தப்பை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய தப்புனால் வரக்கூடிய உங்களுடைய தோல்வியை எங்கள் மீது திரிப்பது அப்படின்றது ஒத்துக்க முடியாது. அப்படின்றத சராசரி இந்திய குடிமகன்கள் பார்க்க வேண்டிய விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் நம்ம மேலே எதுவும் கிடையாது. அவன் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தது பெண்ட் ஆகிட்டே போகும். அதாவது சிப்பு மேனுஃபேக்சரிங்னு சிப் 4 கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. 4 நாடுகள் மாத்திரம் சிப்பு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நடுவில் இந்தியா ரீசெண்டாக வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். சிப்பு வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நின்றுடுச்சுன்னு. இப்போ பாரத பிரதமர் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தோடனே திருப்பி இருக்குது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்தியாவுக்கு வேணும். சைனா கிட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, மொபைலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதாவது கணினியாக இருக்கட்டும், கைபேசியாக இருக்கட்டும். ரஷ்யா கிட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இன்னி வரைக்கும் வெஸ்டோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிக்டாக்கை பேன் பண்ணும்போது என்ன த்ரெட் இருந்ததுன்னு நம்ம பேசணுமோ அதே த்ரெட்டு இப்போ நம்ம நேபாளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது திணிப்பு நம்ம மேல் வைக்கப்பட்டது. அதற்கு பதில் வந்து மௌனம் தான் அதுக்கு சிறந்த பதிலாக இருக்க முடியும். ஏன்னா இவர் பேசும்போது இவர்கிட்ட நம்ம ஃபோன் எடுத்து பேசணும்னா மோடி ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆபரேஷன் சிந்தூரில் நாம் ஒத்துக்கலை, நானும் பாகிஸ்தானும் பேசணும், பாகிஸ்தான் எங்கள் கிட்ட கோரிக்கை வச்சாங்க, அதனால் நான் போரை நிறுத்தினேன்னு சொல்கிறதுக்கு இதுதான் பதில் அப்படின்னா, இதுக்கு வந்து மூன்றாவது ஒரு நாடு நான் சொல்லி தான் பாகிஸ்தான் நிறுத்தினாங்க, நான் சொல்லி தான் இந்தியா நிறுத்தினாங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அவருடைய ஃபோன் காலை நான் இப்போ எடுத்தேன்னா மோடி அவர்கள் 50% ஒத்துக்கொண்டு விட்டார் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஹஷீம் முனீரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ இங்கே வா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாருன்னா நண்பனாகவே இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் போகக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் பேசினாங்க. மோடி வந்து ட்ரம்ப் அவர்கள் அழைப்பை நிராகரித்துட்டார். பக்கத்தில் முனீர் இருக்கும்போது மோடி அவர்கள் அங்கே போனால் 2 பேரையும் பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ போதும், அந்த ஃபோட்டோ வச்சு நான் தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன்ற அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. அதுக்காக போகாமல் இருந்தது தான் நல்லது அன்றைக்கி. இன்றைக்கி ஒரு பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. பேசாமல் இருப்பதுனால தான் இன்றைக்கி அமெரிக்கா இப்போ இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்தியாவோடைய ட்ரேட் டாரிஃப் நான் ரீநெகோஷியேஷன், இப்போ மாத்திரம் எப்படி ரீநெகோஷியேட் பண்ண வரீங்க? இப்போ மாத்திரம் எப்படி வெற்றின்றது ஒன்றா வரும்? இது வரைக்கும் நீங்கள் நேற்று வரைக்கும் ஒரு பேச்சு, இன்றைக்கி மோடி அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, இந்தியா மீது நம்பிக்கை இருக்கிறது, நாம் திருப்பி நம்மளுடைய வர்த்தகத்தை துவங்குவோம், இந்த டாரிஃபை நம்ம இது ஒரு சின்ன செட்பேக் தான் ஒத்துந்தனா இப்போ இதே வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும்? எதிர்கட்சிகள் கிட்டதோ சராசரி மக்கள் கிட்ட 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 150 ரூபா கொடுக்கணும். நான் ஏன் கொடுக்கணும்? அது அவருடைய அழுத்தத்தினால, மோடி அவர்களுடைய மௌனத்தினால் நம்மளுக்கு இது சாதனையாக நம்ம மாற்றிருக்கோம். அவர் பேசியிருந்தார் கதையை வேறு, எப்படி வேணா ப்ராபகண்டா மாற்றிருப்பாங்க. அதனால அவர் பேசாமல் இருந்தது நல்லது. பேசாமலே அதை மாற்றணும். ஆமாம், இப்போ அவர் போட்ட அடுத்த செகண்ட் அதே ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் ரெடி, நீ என்ன சொல்கிறியோ. போன ட்வீட் போட்ட உடனேவும் பதில் கன்னு மாதிரி புல்லட் மாதிரி வந்துச்சு. உடனே திருப்பி இந்த ட்வீட்டுக்கும் உடனே ரிப்ளை வந்திருக்கு. என்ன வந்திருக்கு?
நீ என்ன சொல்கிறியோ அந்த மாதிரி நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரி 2 பேர் பேசி 2 டீம்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தான் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அந்த ட்வீட்டில் போட்டுறது அதுதான் முக்கியம். ஸோ இதில் 2 பேருமே டீமாக தான் பேச முடியும். இதில் ஒருத்தர் வந்து நான் சொல்கிறேன் நீ கேளுன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி நான் வந்துக்கிறேன், அப்படி நடத்துக்க முடியாது. அதுலேயும் அமெரிக்கான்றது ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, இந்தியான்றது லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இந்த 2 நாடுகளுடைய உறவுகள் முக்கியம்னு அமெரிக்கா ரொம்ப பேசுனீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண எதுவுமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றத இந்திய மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி அதே பழைய மீடியா ஹோக்ஸ் தான் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக தான் இன்று வரை நின்று இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுதான் இது வரைக்கும் நடந்த ஃபேக்ட்ஸ். இதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே மாற்றி காட்டிட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க. நான் நின்னா 1998 என் மேலே நீ ஏன் சாங்ஷன்ஸ் போட்ட? பாகிஸ்தான் 15 நாள் கழிச்சு 16 நாள் கரெக்டாக நம்ம அணுகுண்டு சோதனை முடித்தோடனே 16 நாள் கழிச்சு அவங்க மேலே ஏன் உங்களால் அவ்வளோ கான்கிரீட் ஆக்ஷன் எடுக்க முடியல? ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் இருக்கும்போது பாகிஸ்தானோட நீங்கள் உறவில் இருந்தீங்க, நான் நேட்டோ அலைன்னு வச்சுருந்தீங்க. நேட்டோ நாடுகள் ஏன் பாகிஸ்தானை கேள்வி கேட்கவில்லை? இந்தியாவை மாத்திரம் ஏன் நீங்கள் இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க? ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு இந்தியானா ஒரு 2ஆம் கட்டத்தில் தான் வச்சுருக்கீங்க, பாகிஸ்தான் உங்கள் முதல் சர்க்கிளில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மாற்றி விட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓல்டஸ்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸோடைய அந்த டான்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் வெறுமனை மவுத் சர்வீஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வெறுமனை வந்து வார்த்தையிலேயே ஜாலத்தை வச்சு இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. டாலரும் இந்திய ரூபாயும் அந்த இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே போய் வேலை செஞ்சால் 80ஆல் மல்டிப்ளை ஆகுது, இல்லை 85ஆலும் இப்போ அதிகமாக போயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதெல்லாம் மல்டிப்ளை ஆகிறதுனால இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கவங்களுக்கு இங்கே வந்து 10 ரூபா கொடுத்தா வேலை செய்கிறதுக்கு இங்கே ரெடியாக இருக்கான் இங்கேருந்து அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த 2 நாடுகளுக்கான உறவுகள் வேறு எதுவும் பெரிய லெவலில் இல்லை இது வரைக்கும். இதுதான் என்னோட பார்வை. இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா சார், நம்ம இது எப்படி மாறுது இந்த சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து பேசலாம். நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.